இல்ல வசமா இருக்குதுங்கற பொட்டி பொட்டிக்காரங்க எப்படி கேக்குறோம் சொல்லுமா இல்ல இந்த ஊருக்கு நானே புதுசா வந்திருக்கேன். ஆமா ஆளு நானே புதுசுதான் அண்ணா இங்க ஒரு குஞ்சான குஞ்சிய காணுமே. குஞ்செல்லாம் நிறைய குஞ்சுக்குது. பூரா பாம்பு குடியாடு பூரா சுருண்டுக்குச்சு. ஒரே குஞ்சு உதவாது. அப்படியா? வேணும்னா ஒரே ஒரு வெள்ளை சட்டை போட்டு நெத்து குஞ்சு ஒண்ணு உட்காந்து போய் பிடிச்சிக்க. ஏடா செல்வண்ணா, நான் யாருக்கிட்ட தான் போகட்டும்? போயிரு கோயில் பூஜாரிட்டு போயா. என்னது கோயில் பூஜாரிட்ட அவர் கங்காலம் கட்டிக்கிட்டு இருக்கிறாராமே. நீ போய் மாறாபத்து நீ ஒதுக்கு. கங்காணம் பண்ணா சட்டிவே ஊத்து போடுவாரு. யாரா தெரியல, நான் பேசக்கூடிய வார்த்தைக்கு எதிர்வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கிறேன். பாக்கட்டுமா? அந்த குப்பு குப்புற ஆயா இல்ல நானே ஒரு வாயில்லாத பூச்சி. எப்படி வாயில்லாத பூச்சி? ஆளுக்காரடா. நீ வாயில்லாத பூச்சிடா. ஆமா. உட்கார சொன்னா படுத்துக்கலாம். படுத்துக்கலாம். இல்ல எசையா இருக்கா. எசையா இருக்கா. மலர் கத்தல் நம்பலாம். நீ அசால போடு 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 போடு. இல்ல இப்படி நானு இது வீதி வழியா நடந்துகிட்டு இருந்தனா எங்கே போற ஆர்வத்தை நாய் குண்ட வாய்ப்பிட்டு பையன் எங்க வந்து ஏறான்னு பாத்தியா? என்ன வழியில போன? வீதி வழியா. வீதி வழியாவா? நானா பேசல. என்ன புண்டவாயின்னு கட்டுடா. என்ன புண்டவாயின்னு கட்டுடா. கேட்டுடா. நீ தூக்கு போடிச்சிட்டு போயிரு. இல்ல ஒரு பொம்பளையாகப்பட்டவன் குடிச்ச தலை நிபராக வந்துகிட்டு இருப்பான். இந்த புண்டவாயின கண்ண பின்னாடி வச்சிட்டு இருக்கான். நீ பொம்பளை குனிந்தல நிமிராம வருவ. உள்ளகத்துல ஆமா இந்த என்ன காலம்? காலம் குடிகார காலம். ஆம்பளை கண்டு பொம்பளை ஒதுங்கி போகணும். ஆம்பளை கண்டு பொம்பளை ஒதுங்கி என்ன வெங்காயத்துக்கு என்ன பூண்டுக்கு என்னத்துக்கு நான் ஒதுங்கி போகணும்? ஒரு பொம்பளை வந்தா இப்படி ஆம்பளை குடிச்சுட்டு வந்தானா நீங்க தான் ஒதுங்கி போகணும். ஒரு பொம்பளை ஒதுங்கி போறத பாத்தியா? எப்படி போறது? என்னது? ஒரு பொம்பளையாகப்பட்டவன் வரும்போது ஒரு ஆம்பளை நீதான ஒதுங்கி போகணும். உலகத்துல ஆம்பளை தான் பெருசு நான் சொல்றேன். உலகத்துல ஆம்பளை பெருசு நான் சொல்றேன். உலகத்திலே பொம்பளை தாண்டா பெருசு. ஆம்பளை தான் பெருசு. பொம்பளை தான் பெருசு. ஆம்பளை தான் பெருசு. பொம்பளை தாண்டா பெருசு. அப்படியா? ஆமா. சரி உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். சரி ஏன் நீ என்ன சட்டை போட்டுக்கணும்? உலகத்துல பொம்பளை பெருசுங்கிறீங்களா நீ கை தூக்க சொல்லு. சரி ஆம்பளை பெருசுங்கிற நான் கை தூக்க சொல்றேன். யாருக்கு ஓட்டு அதிகம் பார்த்து அவங்க ஜெயிக்கிறத வச்சுக்கலாம். எல்லாம் என்ன போல தாய்மார்கள் எனக்கு தாண்டா ஓட்டு போடுவாங்க. அம்மா பொம்பளை தான் உலகத்துல பெருசுனா எல்லாம் கை தூக்குங்க. ஒரு அம்மா தான் தூக்குது. நீங்களே என்ன பண்றீங்க? ஆள்கார் கை தூக்குங்களா? ஆனா தக்காளத்தை சிரிக்காத தூக்குங்கய்யா. பாரு பாத்துக்கிற நல்லா 1 2 3 4 இந்த ஒரு ஓட்டு செல்லாத ஓட்டு. அது படுத்துக்கிட்டு போடுது. அதை ஒத்துக்க மாட்டேன். சரி உனக்கு 4 ஓட்டு. சரி இப்ப எனக்கு பாக்குறியா? அண்ணா என்னைக்கு நம்ம ஆண்பலத்தன்மை விட்டு கொடுக்க கூடாது. உலகத்திலே ஆம்பளை பரிசுங்களை கை தூக்கணும். கைய கண்ட தடி கொண்ட எங்க கை தூக்குற? தூக்குடா.
எனக்காச்சும் ஒரு 4-5 ஓட்டு விழுந்துச்சு உனக்கு ஒரு வெங்காயத்தையும் காணும் காணுமா எங்க ஆளுங்க ஏன் கை தூக்கலாம் கேளு எங்க ஆளுகளுக்கு உரகம் அதிகமாயி போச்சு உரகம் அதிகமாயி போச்சு ஆமா அதனால கீழே தொங்குற புடுக்க கையில புடிச்சிட்டு இருக்காங்க சரி அதுல உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் ஒரு சின்ன பந்தி வைக்கிறேன் அத ஜெமி யார் பேசுங்க கண்டுக்க பார்க்கலாம் யார் பேசு அதானே பாரு பாரு பாருல தொப்பி இங்க ஒரு தொப்பி இங்க ஒரு டம்ளர் வைக்கிறேன் ஒரு டம்ளர் வைக்கிறேன் ஒரு டம்ளர் இங்க ஒரு டம்ளர் நீ மசாலா கறங்க போ அப்ப உங்க பெரியமா ஏய் போய் நில்றி பெரியமா பெரியமா நான் குழல்காரன் நினைக்கிறேன் போ அவங்கிட்ட இங்க இருந்து செப்ப கழிச்சு விட்டு ஒரு சொட்டு மூத்திரம் கீழே விட்டாம அந்த டம்ளர் நான் நப்புறேன் நீ புளுத்து பார்க்கலாம் இதுல தோத்து போயிட்டமே ஆயா இதுல தோத்து போயிட்டுடா தோத்து போயிடல தோத்து போயிட்டா ஆம்பளை தான் பெருசு என்ன வெங்காயத்துக்கு நான் ஒத்துக்குவேன் ஒரு பந்தி வச்சில்ல அத போல நானும் ஒரு பந்தி வைக்கிறேன் வா இங்க வா அதாவது இந்த இடத்துல இங்க ஒரு பாத்தி கட்டிக்கிட்டோம் நீ ஒரு பாத்தி கட்டிக்கிட்டியா இந்த பாத்தி நடுவுல நான் நின்னுக்கிட்டு அப்படியே ஒன்ன போல நானும் சொட சொடன்னு மூத்திரத்தை விடுறேன் அந்த பாத்தி உடைய கூடாது அதே போல பாத்தி நிறையணும் போல இதெல்லாம் போது போயிட்டு போடும் கேளு ரவுண்டா பாத்தி கட்டி அந்த பாத்தியில நான் இப்ப நின்னுகிட்டு ஒரு காலை இப்படி இறுக்கி புடிச்சு ஒரே சுத்து அப்படியே சொட 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 மழை பெஞ்சா அப்படி நம்பி போயிருது நாம விட்டா கோடு போட்டுட்டு வருது சரி இதுல நீ தான் பெருசு சரி இப்ப நான் சொல்றேன் அதுனால முடியாது இதே அதே ஒண்ணுக்குல நான் ஏபிசிடி என் பேர் வரைக்கும் எழுதுவேன் நீ எழுதுவியா அது முடியாது அது எழுத முடியாது என்னால முடியாது அதெல்லாம் விட்டுரு சரி உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் ஆணும் பொண்ணு சமன்றாங்க ஆனா இருந்தாலும் ஆம்பளை இல்லாம ஒருபோதும் நீ குழந்தை பெக்க முடியாது ஆம்பளை இல்லாம நீ குழந்தை பெக்க முடியாது ஏன் பெக்க முடியாது எதனால பெக்க முடியாதுங்கற ஏ போடா நீ தேவையில்ல எனக்கு நான் டாக்டர்கிட்ட போயிடுவேன் வீட்டுக்காரன் ஊர் மேல போவான் டாக்டர்கிட்ட போய் குழந்தை பெக்கிறதுக்கு ஊசி போட்டுக்குவேன் என்ன ஊசி சன ஊசியா இங்க வா கல்யாணம் பண்ணிக்குவீங்க ஆமா இங்க இங்க கஷ்டமாகுதுன்னு சொல்லி நேரா ஒரு 1000 ரூபாய் செலவு டாக்டர் போய் சென ஊசி போட்டு குழந்தை பெத்துக்கிறீங்க மாட்டுக்கு சென ஊசி போட்டு என்ன ஒரு ஆம்பளை எனக்கு தேவையே கிடையாது இங்க பாரு எங்க இதுக்கு தான் பாயிண்ட் செக்க மாட்டேங்குது அதையும் விட மாட்டேன் அதையும் விட மாட்டேன் நீ அப்படி ஆஸ்பத்திரி ஊசி போட்டு குழந்தை பெத்துக்கன்னு வச்சுக்க நாளைக்கு அந்த குழந்தைய போய் ஒரு பள்ளிக்கூடத்துல சேர்த்துறேன் அந்த பள்ளிக்கூடத்துல வாத்தியாரு ஏமா இந்த குழந்தைக்கு அப்பன் பேர் என்ன அப்படின்னு கேட்டா ஊசினா சொல்லுவேன் வெங்காயத்துக்கு தாலி கட்டின இன்சுலுக்கு நீ தாண்டா பிறந்தது ஊசிக்கா இன்சுலு நாம எங்களை கேனா பொண்டாங்கறப்ப நீ சரி இருந்தாலும் இருக்கட்டும் ஆணுக்குள் பெண்ணடக்கம் ஒரு ஆண் அடக்கம் ஆமா ஆமா எல்லாரும் சேர்ந்தாலும் சுடுகாட்டுல அடக்கம் எல்லாரும் ஒரு நாளைக்கு போறாங்க எப்படியா அப்படினால ஆமா ஆமா நாட்டுக்கு நாடு மகான்